வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது BBQ சிக்கன். BBQ சிக்கன்னா சுட்ட சிக்கன். சிக்கனை சுடுவாங்க. எதை வச்சு சுடுவாங்கன்னா அடுப்பு கறியை வச்சு சுடுவாங்க. அது கடையில் விற்கும் கோல்னு அதை வாங்கி அதை எரிய விட்டு அதுக்கப்புறம் அதை சுடுவாங்க. நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லாதனால நம்ம கேஸ் அடுப்பில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இது மாதிரி கம்பி வலை ஒன்று வாங்கிக்கிட்டிங்கன்னா அதிலே பண்ணிக்கலாம். குச்சியில் இது மாதிரி வச்சும் பண்ணலாம், கம்பி வலையிலே டைரெக்டாக வச்சும் பண்ணலாம். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க மசாலா வச்சு நம்ம இதை பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இந்த சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நான் இப்போ வச்சுருக்கிற இந்த சிக்கனோடைய அளவுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். சிக்கன் நான் வரும் காட்டும்போது பார்ப்பீங்க, அந்த அளவுக்கு தான் இது பண்ணுறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சது சேர்த்துருக்குறேன். 3 ஸ்பூன் தயிர், பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் தயிர் எடுத்துருக்குறேன். அரை லெமனை புழிஞ்சு அதோட சாறையும் இது கூட சேர்த்துருக்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போது மசாலா ஒன்று போடணும். அதுக்கு தந்தூரி சிக்கன் மசாலா இருந்தால் அது போடலாம். நான் சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கிறேன். தந்தூரி சிக்கன் மசாலா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை போடுங்க. சிக்கன் 65 மசாலா கூட போடலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் சிக்கன் 65 மசாலா இருந்தனால அதை போட்டு தான் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக இருந்துச்சுன்னா தயிர் சேர்க்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது, தயிர் சேர்க்கணும். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா மசாலா இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் வீட்டில் வாங்கின சிக்கன்லேருந்து இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் 2 எலும்பு பீஸும் வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம சுட்டு எடுக்கலாம். குடமிளகாய் எடுத்துருக்கிறேன். குடமிளகாயையும் அந்த சிக்கனுடைய சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி சுட போகிறோம். இப்போ இந்த எல்லாத்தையும் இந்த மசாலாவில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டதும் இந்த பாத்திரமே ஃபுல்லாகிடுச்சு. அதனால் நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் பார்த்து ஏதாவது காரம் கம்மியாக இருந்தால் அதெல்லாம் போட்டு நம்ம இதை 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ நம்ம சுட்ட சிக்கன் BBQ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சிக்கன், ஒரு குடமிளகா, ஒரு வெங்காயம் அப்படியே அடுக்கிட்டே போகணும். ஆனால் நம்ம இது வீட்டில் பண்ணுறதுனால, கேஸில் பண்ணுறதுனால குடமிளகாய் வெங்காயம் வச்சா அது சீக்கிரமாக தீஞ்சிரும். அதனால் அதெல்லாம் வைக்காமல் சிக்கன் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். 4 பீஸ் தான் வச்சுருக்கிறேன். அடுப்பு சின்ன அடுப்பு, அதனால் வச்சுருக்கிறேன். இதை நம்ம இதில் வச்சு திருப்பி அப்படியே சுற்றி ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பக்கத்தில் இருந்தால் இது பண்ணணும். வச்சுட்டு போயிட்டோன்னா தீஞ்சிரும். இது மாதிரி சுற்றி விடணும். விட்டு நிற்க வேண்டியதான். இப்போ ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் மேலே கருப்பாக இருக்குது. ஆனால் அது ரொம்ப தீஞ்செல்லாம் போகலை. அதுவும் சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை இப்படி ஒரு கரண்டி வச்சு தள்ளி விட்டுடலாம். இந்த கம்பி சூடாக இருக்கும், அதனால் கம்பியை தொடக்கூடாது. இது மாதிரி கரண்டி வச்சு தள்ளி விட வேண்டியதான்.
இப்போ அடுத்த பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கம்பி இல்லாமல் டைரெக்டாக இந்த கம்பி வலையில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது மாதிரி மேலே தூக்கி வச்சிட வேண்டியதான். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சா நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால பெருசாக வச்ச முடியாது. அவன் இருந்துச்சுன்னா பெருசாக கூட வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பண்ணுறதுனால சின்னதாக தான் வைக்கணும். எலும்பு பீஸ் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இது அடுப்பு ரொம்ப மோசமாகிடும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம், வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கழுவுனோன்னா அது எல்லாமே வந்துடும். அந்த மேலே இருக்க பர்னரை கூட நம்ம எடுத்து ப்ரஷ் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இது முடித்ததுக்கப்புறம் அடுப்பை கூட கழுவி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா சுட்ட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கம்பி இல்லாட்டி இது மாதிரி பண்ணிடுங்க. இதில் ஓரத்தில் அந்த குடமிளகா பீஸை வச்சிடலாம். அதுவும் சேர்ந்து வேகட்டும். இது உண்மையிலேயே உடம்புக்கு ஆரோக்கியமானது. இதில் ஒரு சொட்டு ஆயில் கூட நம்ம சேர்க்கலை. அதனால் யார் வேணால் சேர்க்கலாம். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சேர்க்கலாம், சாப்பிடலாம். வெயிட் அதிகமாகும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம். இது ஆரோக்கியமானது தான். அதனால் டயட்டில் இருக்கவங்க கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ குடமிளகாயை அதே மாதிரியே சுட்டு எடுத்துடலாம். குடமிளகா கூட சுட்டதுக்கப்புறம் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் அது மாதிரி தான். வெங்காயத்தையும் இதே மாதிரி தான் இந்த கம்பியில் குத்தி வைக்கலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கூட வச்சுட்டு தீயை கம்மி பண்ணி வைக்க வேண்டியதான். இப்போ இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். அப்பப்போ திருப்பிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு பார்பிக்யூ, அதாவது சுட்ட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. உண்மையிலே இது சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் பார்பிக்யூ மிஷின் இல்லையே, இல்லை அவன் இல்லைன்னு சொல்லிட்டு கவலையே பட வேண்டாம். வீட்டிலே பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு வாட்டி சிக்கன் வாங்கினீங்கன்னா இது மாதிரி பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க மசாலா வச்சு தான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு. பார்த்திங்களா பழைய மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து இன்னொரு ஆரோக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம்.